இந்த 3 தான் பயஞ்சு வந்துருச்சா? வருதா? அந்த சும்மா நம்பர் போட்டது என்ன, 3 ஒண்ணுதான், பயஞ்சு ஒண்ணுதான், டென்ஸ் ஒண்ணுதான். என்ன டென்ஸ்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த டென்ஸ் பேரெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இதுவும் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் தான். இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ், அவ்வளவுதான். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். சோ அந்த டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால அவங்க பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றாங்க. ரொம்ப அருமையா சொன்னாங்க. இப்ப பாருங்க, ஒரு வார்த்தையை நான் போடுறேன், ஒரு சிம்பிளா ஒரு வார்த்தையை போடுறேன். பாருங்க, ஐ. நல்லா பாருங்க, ஐ டே டீ. நான் டீ குடிக்கிறேன்ப்பா டெய்லி. இப்ப பாருங்க, டெய்லி நான் டீ டெய்லி குடிக்கிறேன் அப்படின்னா அப்படியே வச்சுக்குவீங்க டெய்லிய, ரைட்? இப்ப இந்த டீ எங்க கொண்டு வருவீங்களா? கொண்டு வரலாமா? இந்த டீ எங்க கொண்டு வாங்க. பை மீ எங்க கொண்டு வாங்க. இப்ப மாத்திட்டோம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்லாம் பக்காவா மாத்திட்டோம். இந்த அட்வர்ப்னு சொல்ற இந்த காலத்தை குறிக்கிறதெல்லாம் அப்படியே வச்சிருக்கோம். அதெல்லாம் மாறவே மாறாது. இது மாறிடும், இது மாத்தியே ஆகணும். Is taken. இன்னொரு வாட்டி. Is taken by me. பியூட்டிஃபுல். எனக்கு இந்த நம்பர் மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஐ டேக் டீ நம்பர். அது 1. பியூட்டிஃபுல். இதோட நம்பர் என்ன பார்த்து ரெஃபர் பண்ணி 13. பியூட்டிஃபுல். ஒண்ணு எப்பயுமே 13 தான், 2 ஒண்ணுதான். இப்ப பாருங்க, தேநீர். நான் தேநீர் எடுக்கிறேன், நான் தேநீர் குடிக்கிறேன். நான் தினமும் தேநீர் குடிக்கிறேன், ஆக்டிவ் வாய்ஸ். என்னால் தினமும் தேநீர் அருந்தப்படுகிறது, குடிக்கப்படுகிறது. சோ எங்க பார்த்தாலும் பறவை கிடைக்கும். ஆக்டிவ் வாய்ஸ், 20 ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். இந்த கோர்ஸோட மிக முக்கியமான நோக்கமே ஒரு வேர்பை கொடுத்தோம்னாக்கா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வச்சு அந்த 20ஐயும் அடிச்சு உதறணும். அதுதான் இந்த கோர்ஸோட மிகப்பெரிய 20 வாக்கியம் அடிக்கலாம் ஒரு இதுக்கு. ஒரு 40-50 வேர்புக்கு மேல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் டெய்லி. அவ்வளவுதான். 40-50 இதை வச்சு ஆக்டிவ் வாய்ஸ், ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வச்சு போட்டு என்ன வேணாலும் பார்க்கலாம். இப்ப பார்க்கலாமா? லுக் அட் திஸ். I am cooking dinner. இப்ப யாராவது சொல்லுங்க, இது I am cooking dinner எப்படி நீங்க மாத்துவீங்க? டின்னர் ஃப்ரண்ட்ல டின்னர் by me லாஸ்ட், by me போட்டுருங்க. is being. அருமையா அடிக்கிறாரு. முக்கியமானது மெயின் வெர்ப். கரெக்டா சொல்லணும். வார்த்தை என்ன ஸ்பெல்லிங்கோட சொல்லணும். அடிங்க. is being cooked. எல்லாரும் கவனிங்க, அருமையான வருது. குக். பாருங்க, சமைக்கிறேன், குக்டு. சமைத்தேன், குக்டு. சமைத்து, குக்கிங். சமைத்து கொண்டு, குக்ஸ். சமைக்கிறான். இங்க பாருங்க, அவங்க இந்த குக்கை யூஸ் பண்ணிருக்காங்க. இஸ் பீயிங் குக்டு. அருமையா பண்ணாங்க. ஐ ஆம் குக்கிங் டின்னர். நம்பர் சொல்லுங்க பாப்போம். நோட்ஸ் ரெஃபர் பண்ணுங்க, அடிங்க. 1. ஐ ஆம் குக்கிங் டின்னர். 2. Sorry, 2. பியூட்டிஃபுல். இந்த 2 என்னவா மாறும்? 14. பிரமாதம். சோ இந்த கோர்ஸுக்கு வந்த பலனை அடைந்து விட்டீர்கள். அடிச்சு சொல்றேன். ஏன் தெரியுங்களா? வீட்டுல போய் ஒரு 10 வாட்டி, 20 வாட்டி, 30 வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. இதை உங்களை விட்டு எடுக்கவே முடியாது. இது சொன்னாரு, வாஸ் சொன்னாரு, இப்படி சொன்னாரு, வாஸ் போட்டா ஆப்போசிட்ங்கிறாரு. ஆகா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு பெரிய இது வந்துடும் உங்களுக்கு. சாதாரண விஷயமே கிடையாது. இப்ப நீங்க பண்ணது 214 சொல்றது, நீங்க நோட்ஸ் ரெஃபர் பண்ணாலும் சொல்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. உள்வாங்கினா மட்டும்தான் சொல்ல முடியும். என்ன அருமை என்ன. இப்ப இதை மட்டும், இந்த சமைக்கிறது மட்டும் நான் நம்பர் மட்டும் போடுறேன். யாராவது ஒரு ஆள் அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லணும். ஓகே. ஐ டின்னர் மைண்ட்ல வச்சீங்க, அதை சொல்லுங்கிற அவசியம் இல்லை. அந்த சப்போர்ட்டிங் வெர்ப், மெயின் வெர்ப் மட்டும் சொல்லணும். கர்சரை மூவ் பண்ணிட்டே வரேன். ஐ குக்.
cook. I am cooking. I am cooking. I have cooked. அப்புறம் I have been been cooking. பியூட்டிஃபுல். அப்புறம் I cooked. cooked. அருமை I was I was cooking. அருமை. I had cooked. I had ஆ, cooked. ஆ, I had been cooking. பியூட்டிஃபுல் I will cook. பியூட்டிஃபுல். I will be cooking. வெரி நைஸ். I will have cooked. குக்குடு. ஐ வில் ஹவ் குக்குடு. யாரு? பிரபு சார். அது Central answer. சரி சரி. அருமை அருமை அருமை. இப்ப என்ன பண்ண போறாருன்னா, இப்ப சென்ட்ராயன் என்ன பண்றாருன்னா, ஒரே ஒரு மாற்றம் பண்ண போறேன். அந்த மாற்றத்தை எப்படி தாங்குறாருன்னு பார்ப்போம். ஹி, ஐக்கு பதில் ஹி 12 சொல்லணும். அடிங்க. Okay, sir. He cooks. பியூட்டிஃபுல். He is cooking. சேஞ்ச் பண்றாரு பாருங்க. அருமை. yes 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 ஆ, He has cooked. he has cooked. He has அருமை cooked. அருமை அருமை அருமை. He has been cooking. He has been cooking. சூப்பர். அடுத்தது He cooked. he cooked. அப்புறம் He was cooking. பியூட்டிஃபுல். He had cooking. He had cooked. he had cooked. அருமை. He had been cooked. He had been cooking. ஆகா, he had been cooked-னா அவரை சமைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆப்போசிட்டா எங்க 20க்கு படிச்சு பாத்தீங்களா? 20க்கு பாத்தீங்களா? அது நல்லா பாத்தீங்க. he had been cooking. அதனாலதான் இது சொல்றது. அடுத்தது He will cook. ஆ, He will be cooking. ஆ, He will have cooked. ஆ. He will have been cooking. இப்ப என்ன பண்ண போறாருன்னா, சென்ட்ராயன் நான் blank screen அடிக்கிறேன். இப்ப அதே இது அது மட்டும் போட்டு போயிட்டே இருப்பாரு. நான் blank எல்லாம் வந்து சொல்லவே மாட்டேன். அவரே பாத்துக்குவாரு எல்லாத்தையும். இங்கிலீஷ்ல அப்படியே அடிக்க போறாரு. இங்க நல்லா பாருங்க. முழு வாக்கியம் டின்னர் பை மீ அடிக்க போறாரு. 13. Dinner is சொல்லுங்க. ஃபுல்லா படிச்சு சொல்லுங்க. மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. dinner is cooked by me. Dinner is being cooked by me. அருமை. Dinner has been cooked by me. பியூட்டிஃபுல். Dinner has been no. 16. dinner was No. Dinner was cooked by me. பியூட்டிஃபுல். Dinner was being cooked by me. பியூட்டிஃபுல். Dinner had been cooked by me. பியூட்டிஃபுல். Dinner will be cooked by me. Dinner will be டின்னர் will have will have been dinner will have been cooked by me. இப்ப ரொம்ப அதிமுக்கியமான ஒரு விஷயம் சென்ட்ராயன் சார் வந்து தமிழ்ல இதை சொல்ல போறாரு. 13. இப்ப அவர் உண்மையிலே உள்வாங்கி இருக்கிறாரான்னு பாத்துடலாம். ஏன்னா சிக்னல் வேர்ட் எல்லாம் நேற்று யூஸ் பண்ணோம். அதெல்லாம் ஒரு வாட்டி குயிக்கா ரிவைஸ் பண்ண போறோம் கடைசி 30 மினிட்ஸ்ல. ஆனால் அதிமுக்கியமா இரவு உணவு என்னால், இரவு உணவு என்னால் பாருங்க சமைக்கப்படுகிறது. இங்க இரவு உணவு என்னால் சமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். சமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் தமிழ்ல உள்வாங்கிக்கணும். சமைக்கப்பட்டு. நீங்க பாத்தீங்கன்னா அழகா பேப்பர்ல, புக்ல, மேகசின்ல, ஜேர்னல்ல ஏகப்பட்ட இடத்துல பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நச்சுன்னு போய் புரியும். இங்க 15 இரவு உணவு சமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கொண்டு வராது. பட்டிருக்கிறது. பட்டிருந்தது பட்டிருந்தது பட்டிருக்கிறது. சமைக்கப்பட்டிருக்கிறது. பட்டிருக்கு. புவனேஸ்வரி கரெக்டா சொல்றாங்க. இன்னொரு வாட்டி. இரவு உணவு என்னால் சமைக்கப்பட்டிருக்கிறது.
வாவ். இங்க 16 இரவு உணவு என்னால் சமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கொண்ட வராது. பட்டது. இல்ல பட்டது. சமைக்கப்பட்டது பட்டது. சமைக்கப்பட்டது. பட்டது. அடுத்தது சமைக்கப்பட்டது. இரவு உணவு என்னால் சமைக்கப்பட்டு கொண்டிருந்தது. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் இரவு உணவு என்னால் சமைக்கப்பட்டிருந்தது. பியூட்டிஃபுல். அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கணும். இதுதான் புரிஞ்சுக்கிறது தெரியுது. 19 இரவு இரவு உணவு உணவு என்னால் என்னால் சமைக்கப்படும். சமைக்கப்படும். படும். படும் படும் படும். படும். அவ்வளவுதான். இங்க நச்சு அடிங்க. லாஸ்ட் ஒண்ணு. இரவு உணவு என்னால் சமைக்கப்பட்டிருக்கும். சமைப்பட்டிருக்கும். இரவு உணவு என்னால் சமைக்கப்பட்டிருக்கும். அவ்வளவுதான். எந்த வெப்னாலும் பண்ண முடியும். நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அண்டர்ஸ்டாண்டிங்ல மட்டும்தான் இது நிக்கும். வேற எதுலயுமே நிக்காது. எந்த வார்த்தையும் மனப்பாடம் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம். ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்ல எவ்வளவு பெரும் கோட்டை கட்டியிருக்கீங்க. இப்ப ஆங்கிலங்கிற ஒரு கோட்டைய இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா போகும். ஏன் தெரியுங்களா? இந்த மாதிரி நீங்க பண்றப்ப உண்மையில புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஆன்சரே பண்ண முடியும். இன்னொன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது நிக்க முடியும். இது பாருங்க, இதுக்கு எதுக்கு வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இப்ப பண்ணுவோம். நீங்க என்ன பழிச்சுன்னு நீங்களே சொல்ல முடியும் பாருங்க. ஏன்னா that's not going to be tough. ஏன்னா நிறைய விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். We have done a lot of things here and let's do it right now. All right, here you go. ஒரே ஒரு நிமிஷம். நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஒரு எக்ஸசைஸ் ஜெனரலா எப்படி வச்சிருப்பேன் அப்படின்னா, பொதுவா ஒரே ஒரு இதை கொடுத்துருவோம். இப்ப நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க. இதை கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது கொடுக்குறேன். இது தமிழ்ல கேட்கிறப்ப நீங்க எனக்கு சொல்லணும். எழுதுகிறேன் எப்படி மாறும்னு நீங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மைண்ட்ல வச்சுக்கலாம். எழுதுகிறேன் எப்படி மாறும், எப்படி மாறும்? It is written. இல்ல, தமிழ்ல எப்படி மாறும்? தமிழ்ல படாருன்னு சொல்லுங்க. எழுதுகிறேன் எப்படி மாறும்? எழுதப்படும். இல்ல, எழுதப்படுகிறது. ஓகே. அடுத்தது எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தது will be. எப்பயும் ஞாபகம் வச்சுங்க. எழுதப்படு அப்படிங்கிற வார்த்தை தான் பட்டுகிறது. பட்டிருக்கிறது. அப்புறம் தமிழ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல கிடையாது, தமிழ்ல சொல்லுங்க. எழுதப்பட்டு எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. தமிழ். அடுத்தது போயிட்டே இருங்க. எழுதப்பட்டது. போயிட்டே இருங்க. வெரி நைஸ். எழுதப்பட்டு கொண்டிருந்தது. அவ்வளவுதான். அடுத்தது எழுதப்பட்டிருந்தது. இருந்தது. எழுதப்பட்டு கொண்டே இருந்தது. எழுதப்படும். அந்த எழுதப்படுங்கிறது அவ்வளவுதான். இப்ப எழுதப்படும். எழுதப்பட்டு கொண்டிருக்கும். கொண்ட இருக்கு. எழுதப்பட்டிருக்கும். வெரி நைஸ். இது இருக்கு. அடுத்தது இது இருக்கு. எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த எதுக்குன்னா ஆங்கிலத்துல இல்லாதது தமிழ்ல நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். தமிழ்ல மீடியால, நியூஸ்ல எகைன் எல்லாத்துலயும் பயன்படுத்துவாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு டெஸ்ட் இது பண்ணேன். இது பறந்து விரிந்த ஒரு லாங்குவேஜ் தமிழ். ரைட். சோ லாஸ்ட் 35 மினிட்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான 2 பார்ட்டா வச்சிருப்பேன். லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஒரு பார்ட் கட்டாயமா நீங்க பார்க்கணும். கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு பார்ட். எந்த காரணத்தை முன்னிட்டு மிஸ் பண்ண வேணாம். லாஸ்ட் 35 மினிட்ஸ். ஏன் தெரியுங்களா? தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை இங்க பார்க்க போறோம். இங்க பாருங்க, இங்கிலீஷை பொறுத்த வரையிலும் நமக்கு